மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுடனான இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்போது இறுதிப் போட்டிக்கு இந்திய மகளிர் அணி முன்னேறியிருக்கிறது. இந்தியாவின் சூப்பர் ஹீரோவாக ஜொலித்திருக்கிறார் வீராங்கனை ஜெமிமா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் 134 பந்துகளில் 127 ரன்கள் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்திருக்கிறார் ஜெமிமா. உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் அதிகபட்ச சேஸ் செய்து இந்திய மகளிர் அணி வரலாற்று சாதனையையும் படைத்திருக்கிறது. தற்போது நம்முடன் கிரிக்கெட் விமர்சகர் வடுகநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தற்போது மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருக்கிறது. இன்றைய ஆட்டம் குறித்தும் இறுதிப் போட்டி எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு சவால் நிறைந்ததா இருக்க போகுதுன்ற உங்களுடைய பார்வையை நீங்க பதிவு பண்ணலாம். இந்த மேட்ச் பிகினிங்ல இருந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்ததுதான், இந்தியா சேஸ் பண்ணணும்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இந்தியா எவ்வளவு ஸ்கோர் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சேசிங் தான் பெட்டர்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு இந்தியா டீம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 338ன்றது சாதாரண ஸ்கோர் இல்லை. அதை இந்தியா இன்னைக்கு 5 விக்கெட்ல வீழ்த்திருக்காங்க. அதுவும் 6 டைம் சாம்பியன் ஆஸ்திரேலியா வீழ்த்திருக்கன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பர்டிகுலர்லி ஜெமிமாவோட இன்னிங்ஸ் 127 சாதாரண இன்னிங்ஸே கிடையாது. ஒரு ப்ரெஷர் மேட்ச், அதுவும் ஒரு 6 டைம் சாம்பியனோட சேசிங்ல அடிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. பெரிய இன்னிங்ஸ். பிளஸ் ஹர்மீத் கவுர் அவங்க ஒரு 89 ரன்ஸ் அடிச்சாங்க. எக்ஸலண்ட் பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப் தான் இன்னைக்கு இந்தியா ஃபைனலுக்கு கொண்டு போயிருக்கு. கண்டிப்பா இந்த மொமெண்டத்தோட ஆடினாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவையும் சண்டே இந்தியா கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. சவுத் ஆப்பிரிக்கா எப்படிப்பட்ட அணி சார்? சவுத் ஆப்பிரிக்கா கூட போட்டி எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு இந்தியாவுக்கு? கடுமையா தான் இருக்கும். 50-50 தான் இருக்கும். இந்தியா நீங்க இதே மாதிரி தான் நான் சொன்னதுதான். இந்தியா 300 ரன்ஸ் அடிச்சாலும் சவுத் ஆப்பிரிக்கா அணி 300 ரன் சேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் உள்ள டீம் தான். ஸோ இந்தியா அது ஈவனா தான் இருக்கும். யார் டாஸ் வின் பண்றாங்களோ அவங்க சேஸ் தான் பண்ணுவாங்க. இந்தியாவும் சேஸ் பண்ண தான் விரும்புவாங்க. ஏன்னா இதுக்கு முன்ன இந்தியா பிரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய மேட்ச் சேஸ் பண்ண ஸ்கோர் 300 ரன் அடிக்கிறாங்க. ஆனா ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. போலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு இந்தியாவுக்கு. அதனால இந்தியா சேஸ் பண்ண தான் விரும்புவாங்க. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவும் சேஸ் பண்ண தான் விரும்புவாங்க. இந்தியாவை ஏற்கனவே அவங்க சேஸ் பண்ணி தான் வின் பண்ணிருக்கிறதுனால அவங்களும் சேஸ் பண்ண தான் விரும்புவாங்க. ஸோ இது ஈவன்லி ஃபாட் பேட்டிலா இருக்கும். மேட்ச் இந்தியாவில் நடக்குது. என்டையர் கிரௌட் இந்தியாவை சப்போர்ட் பண்ணும். அதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவே இன்றைய போட்டியில வீழ்த்தி இருக்கிறாங்க. இன்றைய போட்டி யுக்திகள் இறுதிப் போட்டிக்கு உதவுமா, இல்ல வேற ஏதாச்சும் மாற்றம் பண்ணா வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2023 இந்தியா ஒரு மேட்சும் தோக்கல, ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தோம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு மேட்சும் தோக்கல, செமிஃபைனல்ல இந்தியா கிட்ட தோத்தாங்க. அதுதான் இந்த 2 டோர்னமெண்டோட வித்தியாசம் கூட. பாத்தீங்கன்னா இந்தியாவோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓபனர் இன்ஜுரினால போனா கூடயும் இன்னைக்கு ஒரு புது ஓபனர் அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் மற்ற பிளேயர்ஸ் அவங்களோட திறமையை காமிச்சு இன்னைக்கு வின் பண்ணிருக்கோம். இறுதி ஆட்டமும் இதே மாதிரி தான் இருக்கும். ஈவன்லி பாய்ஸ்டா தான் இருக்கும்ன்றது என்னோட கருத்து. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு வடுகநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.